வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்களின் பார்வை பகுதியில் பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியை அளித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி என்பது என்னன்னா, பொதுமக்களுக்கு இலவசத்தை அறிவித்து நாட்டில் விலைவாசியை உயர்த்தப்படுகிறது. காரணமாக என்னை பொறுத்தவரை என்னன்னா, இலவசம் என்பது இருக்கக்கூடாது, மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்து. தேர்தல் வாக்குறுதி பட்டியலை கொடுக்கறது பெரிய பிரச்சனை இல்லை, அது நிறைவேற்றி தரணும் மக்களுக்கு, அதுதான் முக்கியம். எவ்வளோ மக்கள் இப்போ பாவர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுக்கு, கேஸ் பில்லு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுக்கு, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு என்ன தெரியுது இப்போதைக்கு. ஏன்னா மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறோம். நாங்கள் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு சாப்பாடை சாப்பிட முடியல, நல்ல உடைகள் கிடையாது, நல்ல வேலைகள் கிடையாது. அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கலாம். மருத்துவத்தை இலவசப்படுத்தி கொடுங்க, கல்வியை இலவசப்படுத்தி கொடுங்க, எவ்வளவோ இருக்குது. இந்த தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு எது நல்லதுன்னு நினச்சி அவங்க கொடுக்கணும். முதல் கட்டமாக மக்களுக்கு வேலைவாய்ப்பு தான் முக்கியம். வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலே மக்கள் அவங்களோட தேவையை நிறைவாக பூர்த்தி அடைஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அரசாங்கம் பார்த்து எந்த ஆட்சி வந்தாலும் அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற ஆட்சியாக அமையும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த இலவசங்கிறது நம்மளுக்கு ஒரு தலை மேலே ஒரு கடனை அதிகமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இலவசம் நிறுத்திட்டு மக்களுக்கு தேவையான இது முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு மக்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியாது, இலவசமாக கொடுக்குறது ஓடி போய் வாங்கிடுறாங்க. அந்த கடனை நம்மளுக்கு இருக்கிறத யார் கட்டுவா? அதே நம்மளுக்கு எல்லா விலைவாசியும் ஏற்றி விட்டுறாங்க. அதே பாமர மக்கள் கூலி வேலை செய்கிறவங்க அந்த கடனை கட்டி ஆகணும். கவர்மெண்ட் ஈஸியாக ஏற்றி விட்டு போயிடுறாங்க. ஏதாச்சும் தெரியுதா? இன்றைக்கி ஒரு மகளிர் உரிமைத்தாக 5000 கொடுக்குறாங்க. இதே பாதி பேர்த்துக்கு இருக்குது, பாதி பேர்த்துக்கு இல்லை. எல்லோரும் சேர்த்து தான் அதை கட்டுறோம். அவங்க ஈஸியாக வாங்கிட்டு போகிறாங்க. பாதிக்கப்படுறவங்க வாங்காதவங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த இலவசத்தை பூரா குறைச்சிட்டு கரெக்டான இது கொடுத்தாங்கன்னா அந்த ஆட்சி நல்லா இருக்குது. அது மாதிரி ஆட்சி வந்தால் நல்லா இருக்குது. இலவசங்களை குறைக்கணும். இலவசம் கொடுக்கறதுனால மக்களுடைய விலைவாசிகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது வருமானத்தை ஈட்டி போதிய வாழ்வாதாரம் மக்களால் நிலைநிறுத்த முடியல. அடுத்தது நல்ல சுகாதாரம் கட்டமைப்பு ஏற்படுத்தி மக்களுக்கு தேவையான சுகாதார வசதி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போது பெருகி வரும் மக்கள் தொகைக்கு தரமான சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாவே மக்கள் சுகாதாரமாக வாழ்வாங்க. இலவசத்தை அறவே ஒழிச்சிடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான கருத்து. இலவசம் கொடுக்க கடன் சுமை அதிகமாகுது. அதனால் ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள் தலைமையிலையும் கடன் சுமை தான் அதிகமாகுது. அதனால் அரசாங்கம் இந்த இலவசத்தை குறைச்சி விட்டு மக்களுடைய தேவைகள் அதிகமான கல்வித்தரத்தை உயர்த்தணும், சுகாதாரத்தை கொடுக்கணும், மக்கள் நலமோடு வாழ்வாதார மேம்படுத்த திட்டமான பல திட்டங்களை கொண்டு வரணும்.